நைட் டாக்ஸ் வந்து நல்லா இருக்கும் அத்தையோட. லைக் கொஞ்சம் டீப் கான்வர்சேஷன்ஸா இருக்கும். சார் பேசுனீங்களா? இல்ல, அண்ணா வந்து அவரோட ஃப்ளைட் ஏறுறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி தான் நாங்க பார்த்தோம். ஸோ we were not able to spend a lot of time because he has to catch his flight and all that. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டோம், கை கொடுத்தாரு. அண்ட் தென் he said I'll meet you there ma அப்படின்னு சொல்லிட்டு, சரி அண்ணா இந்த செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ எடுத்த செல்ஃபி தான் அது. அந்த யாரோ யாரோ சாங் அனிருத் சார் பாடும்போது விஜயனா ரியாக்ஷன் அண்ட் பூஜா ஹெக்டே கிட்ட சொல்றாங்க அவங்க என்ன அழ வைக்க பாக்குறாங்க, ஆனா நான் அழமாட்டேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு. எஸ், அந்த மொமெண்ட் அதை பார்க்கும்போது எனக்கு கண்ணு கலங்குச்சு. எத்தனை பேருக்கு கண்ணு கலங்குச்சு. ஒரு சில வீடியோல பார்த்தேன், அண்ணா இப்படி ஓரமா இருந்து இப்படி கண்ணு இப்படி அது நானும் ஐ திங்க் அவர் ரொம்ப எமோஷனல் ஆனாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ணாவோட கடைசி படம் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்றத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலனாலும் we have to move on with the fact and truth அப்படின்னு தான் நாங்கள் அதை பார்க்குறோம். ஆக்சுவலி மாமா வந்து அண்ணா இல்ல, அவர் வந்து எங்களோட மாமா. ஏன் பண்ணா நாங்கெல்லாம் அண்ணான்னு சொல்ற மாதிரியே நீங்களா? ஆமா, அது ஆக்சுவலி எல்லாருமே அந்த டைம்ல இருந்தே அண்ணா அண்ணான்னு சொல்லி பழகிட்டோம், ரொம்ப சின்ன வயசுல இருந்தே. லைஃப் பத்தி பேசிட்டு இருந்தாரு. ஜாலியா இருக்கியாமா நீ இப்படியே ஜாலியா இருமா, நீ யார் பேச்சும் கேட்கணும்லாம் இல்லை, பி ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு சொன்னாரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து அவரோட 10 இயர்ஸ்ல நடிச்சது. ஆமா, வெற்றின்னு ஒரு படம். ஆக்சுவலி அந்த படத்தோட கதை வந்து என்னோட அப்பா தான் எழுதியிருக்காரு. ஆமா, மேடையில கூட சோபாத்த சொல்லியிருப்பாங்க அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து வெற்றி அப்படின்னு சொல்லி. அதனாலதான் வெற்றியோட இருக்காரு நம்புறோம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த டிஸ்கஷனுக்கு நம்ம கூட மேக்கப் ஆர்டிஸ்ட் கீர்த்தனா மேம் இருக்காங்க. நம்ம விஜயனோட கசின் தான் என் கூட இருக்காங்க, அதனால கொஞ்சம் டென்ஷன்ல தான் வளர்றேன். ஹாய் மேம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு வரலாம் மேம், எப்படி இருந்துச்சு? யூ ஆர் தேர், அந்த லைக் டிராவல்ல இருந்து அங்க போய் எல்லாமே முடிச்சு வர வரைக்கும் யூ ஆர் தேர். ஸோ ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ பர்சனலி? அண்ட் அது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அங்க இருந்த அந்த 75,000 to 80,000 பீப்புளுக்கு எப்படி இருந்ததோ அதே ஃபீலிங் தான் எனக்கும் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அதை விட ஒரு படி எனக்கு சிஸ்டர்ஸா எனக்கும் பல்லவிக்கும் வந்து ரொம்ப ப்ரௌடா இருந்தது. எல்லாருமே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஐ திங்க் அத்தை மாமாலாம் ப்ரௌடா இருந்திருப்பாங்க இல்லையா. He's a legend now. Anna is a legend and he's leaving back that legacy and going into the yeah, it's a really sad thing to see, but yeah, everything is for good. So yeah, and Jananayagan audio launch was a complete experience for me. Na first time avlo periya crowd சின்ன ஆடியோ லான்ச்லாம் போயிருக்கோம். லைக் வே பேக் நிறைய ஆடியோ லான்ச் போயிருக்கோம், நிறைய ஷூட்டிங்ஸ்க்கு சின்ன வயசுல போயிருக்கோம். அப்பெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ணா என்ன பண்றாங்க, அந்த அந்த என்விரான்மெண்டே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். வேற ஒரு உலகத்துல இருக்க மாதிரி தான் இருக்கும். இது எப்படி இருந்ததுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வைப், ஒரு ஆரா வந்து அண்ணாக்காக மட்டும் அந்த மக்கள் இல்லையா. அது ஆடியோ லான்ச்சையும் தாண்டி அவரோட கடைசி படம், அவரோட கடைசி குட்டி ஸ்டோரி அதெல்லாம் கேட்கறதுக்காக வந்த மக்களுக்கு வந்து I think it was a complete package. அனிருத் சாரோட அந்த கான்சர்ட் மாதிரி ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை நம்மளோட அண்ணாவோட கொரியோகிராஃபர்ஸோட டான்ஸ் அந்த ஸ்பெஷல் டெடிகேஷனாக இருக்கட்டும். அண்ணா சொல்லியிருந்தாங்களா லைக் he felt so happy about அந்த கொரியோகிராஃபி, அந்த டான்ஸ் நடந்தது இல்லையா எல்லா மாஸ்டர்ஸோட. he felt it very personal. அப்புறம் மாமாவை வந்து ஹக் பண்ணது, அங்கேருந்து ஓடி வந்தது, எவ்ரிதிங் வாஸ் என்ன சொல்றது, எங்களுக்கு வந்து ரொம்ப அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ப்ரௌடாகவும் லைக் என்ன என்ன பண்ணி வச்சிருக்காரு இவரு,
எப்படி இவ்வளோ பெரிய இவ்வளோ மக்களோட ஹார்ட்ஸ் வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி இட்ஸ் a வெரி வெரி குட் ஃபீலிங். அது வார்த்தையால சொல்ல முடியாதுங்க நிஜமாவே. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் we can just tell we are feeling happy and proud about him. Yeah. இப்போ ஷோபா மேம் முன்னாடி இப்போ இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நீங்க தான் பண்ண போறீங்கன்னு சொல்லும்போது அவங்க ஏதாச்சும் பேசினாங்களா? இப்போ என் பையனோட கடைசி படம் அந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டாங்களா? ஏதாச்சும் கான்வர்சேஷன் இருந்துச்சா? இல்ல அசர்ச் கடைசி படம் அப்படின்றதெல்லாம் நாங்க அந்த கான்வர்சேஷன் வைக்கல. பட் இன் ஜென்ரல் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க எப்படி மிஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பழக்கம் இருக்கு. நைட் வந்து நானும் பல்லவியும் பாப்கார்ன் சாப்பிடுவோம். அத்தை வீட்டுல ஸ்டே பண்ணோம்னா நைட் 12 மணிக்கு மேல வந்து கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்னு தோணும் இல்லையா நாங்க. ஸோ அப்ப அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒரு தடவை அத்தை கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டோம். நாங்க தூங்கிட்டோம்னு நினைச்சிட்டாங்க அத்தை. பட் சிசிடிவில பார்த்துட்டாங்க. மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டோம். ஸோ நாங்க திருச்சி நாங்க வந்து நினைச்சுக்கிட்டோம் அத்தைக்கு தெரியாம போயிட்டு வரலான்ட்டு. பட் அந்த மாதிரி இல்லாம மாட்டிக்கிட்டு அப்பல இருந்து அத்தையும் எங்களுக்கு அக்கம்பெனி பண்ணுவாங்க. யா ஸோ we share a lot of memories. Night talks வந்து நல்லா இருக்கும் அத்தையோட. லைக் கொஞ்சம் டீப் கான்வர்சேஷன்ஸா இருக்கும். நல்லா இருக்கும் அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம். அந்த டைம்ல டிஸ்கஸ் பண்ணதுதான் ஓகே இது லாஸ்ட் இது அப்படி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. அத்தை கிட்ட வந்து அத்தை இது கடைசி படம் நான் அதை மிஸ்ஸே பண்ண முடியாது, ப்ளீஸ் என்னை கூப்பிட்டு போங்க ஆடியோ லான்ச்சுக்கு நான் அத்தை கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி தான் நான் அந்த ஆடியோ லான்ச்சுக்கே போனேன். சார் பேசுனீங்களா? இல்ல அண்ணா வந்து அவரோட ஃபிளைட் ஏறுறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி தான் நாங்க பார்த்தோம். ஸோ we were not able to spend a lot of time because he has to catch his flight and all that. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டோம், கை கொடுத்தாரு. and then he said I'll meet you there ma அப்படின்னு சொல்லிட்டு சரி அண்ணா ஓகே நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ எடுத்த செல்ஃபி தான் அது. அதுக்கப்புறம் எதுவும் அண்ணாவை பேச முடியல. ஐ திங்க் he has his own schedule and கொஞ்சம் பிஸியா டென்ஷன். ஸோ we didn't want to disturb him and நம்ம ஓகே நம்ம ஒரு காஸ்க்காக ஒரு பர்பஸ்க்காக போறோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஜர்னி இருந்துச்சு. கண்டிப்பா. இப்போ அந்த ஆடியோ லான்ச்ல நிறைய நமக்கு ஹார்ட்ல நிக்கிற நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குல்ல மேம். அந்த யாரோ யாரோ சாங் அனிருத் சார் பாடும்போது விஜயனா ரியாக்ஷன் அண்ட் பூஜா ஹெக்டே கிட்ட சொல்றாங்க அவங்க என்ன அழ வைக்க பாக்குறாங்க, ஆனா நான் அழமாட்டேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு. எஸ் அந்த ஒரு மொமெண்ட் அதை பார்க்கும்போது எனக்கு கண்ணு கலங்குச்சு. எத்தனை பேருக்கு கண்ணு கலங்குச்சுன்னு சொல்லல, நிஜமாவே சொல்றேன். எனக்கு ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. பட் அந்த நேரத்துல ஓகே அத்தை பின்னாடி உட்காந்துருக்கோம், அத்தையோட ஐ மீன் அத்தையோட தான் ஃபுல்லாவே அந்த ஈவெண்ட்ல இருந்தோம். ஸோ நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம், எல்லா விதமான எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆடணும் போல இருந்துச்சு, ஆனா சரி ஓகே நம்ம டீசெண்டா மெயின்டைன் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்கம் என்ன இருந்ததுன்னா எமோஷனலா இருந்தது. பட் ஆனா ஒரு சில வீடியோல பார்த்தேன் அண்ணா இப்படி ஓரமா இருந்துச்சு, இப்படி கண்ணு இப்படி அது நானும் ஐ திங்க் அவர் ரொம்ப எமோஷனல் ஆனாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் as he said அண்ணா வந்து இஸ் a very strong person. அவர் தான் எங்களுக்கு ஒரு இந்த எல்லா இஸ் a big brother. ஸோ அவரோட நிறைய விஷயங்கள், நிறைய பிரின்சிபல்ஸ் அண்ட் டிசிப்ளின்ஸ் எல்லாமே நாங்களும் அதை கேரி பண்ணணும்னு நினைக்கிறோம். இன்னொரு மொமெண்ட் அதுல சொல்லணும்னு இருந்தது, ஷோபா மேம் பாடும்போது அகைன் பூஜா ஹெக்டே மேம் கிட்ட சொல்றாங்க தட் இஸ் மை மாம் சிங்கிங். ஆமா ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. லைக் அந்த ஓவரால் அந்த சாங் பாடுறதே அண்ணாக்கே சர்ப்ரைஸ் தான். அது வந்து அண்ணாக்கு தெரியாது. ஓகே அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதனால அண்ணாவே சர்ப்ரைஸ் ஆகி அந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்கும் போது பூஜா ஹெக்டே கிட்ட இது சொன்னது வந்து இட் வாஸ் வெரி கியூட் திங் அங்க நடந்தது. அண்ட் அட் தி எண்ட் அவர் சொல்றாரு எஸ் கஷ்டமா தான் இருக்கு and this is my last movie I knowன்னு சொல்லிட்டு ஒரு இமோஷன் இருக்குல்ல மேம். அந்த டைம்ல என்ன ஃபீல் ஆச்சு அங்க? ஷோபா மேம் என்ன அவங்களுக்குள்ள என்ன இது இருந்துச்சு, பேசிக்கிட்டீங்களா? இல்ல அந்த நேரத்துல வந்து அண்ணா ஃப்ரண்ட்ல வந்த உடனே இங்க கிரவுட் கொஞ்சம் நாங்க இருந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் வந்துட்டாங்க. ஸோ அத்தைய கொஞ்சம் கார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அத்தை கிட்ட எங்களால பெருசா அந்த டைம்ல பேச முடியல. ஆல் ஐ நோ வாஸ் எவ்ரி ஃபேமிலி மெம்பர் வாஸ் குவைட் எமோஷனல். அண்ட் அண்ணாவோட கடைசி படம் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்றத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலனாலும் we have to move on with the fact and truth அப்படின்னு தான் நாங்கள் அதை பார்க்குறோம். பிகாஸ் இட் இஸ் ஃபார் குட். அவர் பண்ண போகிற எல்லாமே வந்து
மக்களுக்காக அப்படின்னு நினைக்கும் போது நாங்கள் ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறோம். there's nothing like அவர் சினிமாவை விட்டுட்டு வேற ஏதோ ப்ரொஃபஷனுக்கு போறாருன்னு கிடையாது இல்லையா. சின்ன வயசுல குடும்பத்துல எல்லாரையும் கூப்பிட்டு மேக்கப் போட வைப்பீங்கன்னு விஜய் சாருக்கு சின்ன வயசுல அந்த மாதிரி கூப்பிட்டு போட வைக்கிறதுலாம் இல்லை அண்ணாக்கு அந்த மாதிரி பண்ணது இல்லை. ஷோபா மேம் இல்ல விக்ராந்த் சாருக்கு அப்படி இல்லை, எல்லாருமே ஒன்னாதான் வளர்ந்தோம். லைக் ஒரே ஏரியா தான். ஆக்சுவலி அண்ணாவோட வீடு பின்னாடி நாங்கள் இந்த சைட் பேரலல் ரோட்ல நாங்கள் இருப்போம். நடுவில் எங்களுக்கு ஒரு கேட் இருக்கும். இது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எதிர்க்க வந்து விக்ராந்த் வீடு, அந்த மாதிரி பல்லவி வீடு ஒரு ஃபியூ தெரு தள்ளி, அந்த மாதிரி எல்லாம் ஒன்னாதான் வளர்ந்துருக்கோம். நிறைய மெமரிஸா இருக்கு. லைக் கிரிக்கெட் விளையாடுவாங்க சஞ்சு, சந்தோஷ், விஜயனா வந்து அப்பப்போ ஆன் அண்ட் ஆஃப் வந்து பார்த்துட்டு போவாரு. நாங்க கண்ணாடி எல்லாம் உடைப்பாங்க எல்லா கசின்ஸ் எல்லாம். லைக் எங்க வீட்டு கண்ணாடியே நாங்க அடிச்சு உடைச்சிருவோம். எங்க அம்மா வருவாங்க வருவாங்க. அந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. பட் அதை தாண்டி அண்ணாக்கு மேக்கப் வந்து அந்த சின்ன வயசுல போடுறேன் அப்படின்னா அது ஒரு அமெச்சூரா சும்மா ஜாலியா வானா அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி பிக் பிரதர், அது அவரை ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் நாங்க எப்பவுமே பார்த்துருக்கோம். அதுக்காக மேக்கப் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது. பட் ஹோப்ஃபுல்லி நம்ம பண்ணோம். பட் இப்போ விஜய் சார் இப்போ இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொசிஷன்ல இருக்க தளபதி விஜய்ங்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு விஜய் சார் இருக்காங்கல்ல மேம். காலேஜ் படிக்கும் போது, ஸ்கூல் படிக்கும் போது இருக்கிற விஜய் சார் இருக்காங்கல்ல, அவர் எப்படி அந்த சின்ன வயசுல இருந்தே ரொம்ப அமைதியா தான் இருப்பாருங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இருந்தாலும் கசின்ஸ்க்கு நடுவுல தானே அவங்களோட அந்த எல்லாதும் வெறித்தனமானதெல்லாம் வெளியே வரும். அந்த ஒரு ஆங்கிள் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஜயனா தான் எனக்கும் தெரியும். ஆனா வந்து எப்பவுமே சைலண்ட் தான். ஹி வாஸ் நாட் அ வெரி மிஸ்டீவியஸ் ஆர் அந்த என்ன சொல்றது, அவரோட கலகலப்பான சைட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பட் வந்து ரொம்ப ரேரா தான் பார்த்துருக்கோம். அப்படி பார்த்து ஏதாச்சும் ஒரு மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? அவரு நிறைய நல்ல ஜோக்ஸ் கிராக் பண்ணுவாரு. அப்பப்போ நிறைய ஜோக்ஸ் கிராக் பண்ணுவாரு. சின்ன வயசுல எல்லாம் எங்க அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு பெருசு ஞாபகம் இல்லை. லைக் எங்க போனாலும் டான்ஸ் ஆடுங்க அப்படின்னா டான்ஸ் ஆடிடுவாங்க, பாட்டு பாடுங்கன்னா பாட்டு பாடிடுவாங்க. he doesn't have that inhibition like இது பண்ணக்கூடாது. ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்தே அண்ணா அப்படிதான். he was so much into dancing, பாட்டு பாடுறது, அந்த மாதிரி. ஐ திங்க் அதுதான் அவரோட throughout his cinema journey travel ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அவர் கூட இருக்கிற one fond memory that you'll cherish for life-ங்கிற இருக்கிறதாச்சும் ஒரு மொமெண்ட் இருக்கா? என்ன சொல்றது, சின்ன வயசுல நாங்க ஷேர் பண்ண மெமரிஸா இருக்கட்டும், இல்ல அவர் படம் நடிக்க போறாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் இருந்தது, படம் நடிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு ஃபேஸ் இருந்தது. படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு யூசுவல் கசின் நல்லா பாடுவாங்க, ஏன்னா அப்பவே பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. அது மாதிரி அத்தை மாமாலாம் இப்போ ஃபெமிலியர் தான். அத்தை மாமா வாஸ் இன்டு இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் அவரு அண்ட் இவ்வளோலாம் எங்களுக்கு யோசிக்கிற அளவுக்கு அந்த டைம் மெச்சூரிட்டியுமே இல்லை. இப்போ யோசிக்கும் போது எனக்கு அது தோணுது. அவரு நாங்க எங்களுக்கு நினைவு தெரிகிற டைம்ல இருந்தே he was into cinema. ஆக்சுவலி அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து அவரோட 10 yearsல நடிச்சது. ஆமா, வெற்றின்னு ஒரு படம். ஆக்சுவலி அந்த படத்தோட கதை வந்து என்னோட அப்பா தான் எழுதியிருக்காரு. ஆமா, மேடையில கூட சோபாத்த சொல்லியிருப்பாங்க அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து வெற்றி அப்படின்னு சொல்லி. அதனாலதான் வெற்றியோட இருக்காரு நம்புறோம். அது வந்து எங்க அப்பா கதை வசனம் எழுதினது வந்து இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் திங் ஃபார் அஸ். ஆக்சுவலி மாமா ஆமா, வந்து அண்ணா இல்ல, அவர் வந்து எங்களோட மாமா. ஏன் பண்ணா நாங்கெல்லாம் அண்ணான்னு சொல்ற மாதிரியே நீங்களா? ஆமா, அது ஆக்சுவலி எல்லாருமே அந்த டைம்ல இருந்தே அண்ணா அண்ணான்னு சொல்லி பழகிட்டோம், ரொம்ப சின்ன வயசுல இருந்தே. அதே மாதிரி வந்து என்னோட அம்மம்மா வந்து அண்ணா தான் அம்மம்மான்னு கூப்பிடுவாங்க. அதனால நாங்களும் எங்க எல்லாரும் அம்மம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்லாம் ரீசன் தெரியல, பட் we felt him like a brother. அப்படிதான் நாங்க பார்த்திருக்கோம். அதனால அப்படியே அண்ணா அண்ணான்னு வந்துச்சு. பட் டெக்னிக்கலி மாமா. எஸ், இன்னொரு விஷயம் ஃபர்ஸ்டே மென்ஷன் பண்ணணும்னு இருந்தது. ஷோபா மேம் மாதிரியே இருக்கீங்க நீங்க பார்க்க. யூ லுக் somewhat இல்ல, யூ மோர் ஆஃப் லைக் ஷோபா மேம். சொல்லியிருக்காங்களா யாராச்சும்? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிமிலரா இருக்கீங்க சொல்லியிருக்காங்க.
அதில் எனக்கு நிறைய சந்தோஷம். அந்த ஸ்டார்டம்க்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலிக்குள்ள எப்படி இருந்துச்சு? ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நடிக்கிறாரு அந்த டைம்ல வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா படத்துக்கும் ப்ரிவ்யூ ஷோ போயிடுவோம் அந்த டைம்ல. ஸோ அண்ணா வந்து ஒரு படத்துலயும் அந்த மெழுகேறிட்டே வர்றது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அடுத்த படம் என்ன இருக்கும், அடுத்த படம் என்ன மாதிரி பண்ண போறாரு அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து எங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. ஆஸ் வி க்ரோ வி saw a lot of people கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க விஜயனோட சிஸ்டரா, நல்லா நடிச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. And then it felt okay அண்ணா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கிராஃப் வந்து நமக்கு பார்க்கும் போதே நமக்கு தெரியும் இல்லையா, அது வந்து ரொம்ப அழகா இருந்தது. அந்த கிராஃப் வந்து நான் என்னோட லைஃப்லயுமே நான் வந்து அந்த மாதிரி ஒரு அவரோட சைலன்ஸ் வந்து அவரோட மிகப்பெரிய பிளஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நானுமே வந்து என்னோட கேரியர்லயும் நான் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கமிங் பேக் டு திஸ், அண்ணாவோட growth வந்து அப்படியே கிராஜுவலா அந்த கிராஃப் வந்து மூவ் ஆகணும்னு சொல்லுவாங்க தெரியுமா. எடுத்த உடனே மேல போயிட்டு எடுத்த உடனே கீழே வர்றது கிடையாது. அவரோட அந்த பர்சிஸ்டன்ஸ் லெவல் அது எல்லாமே நிறைய விஷயங்கள் அவர் பார்த்து தான் பண்ணியிருக்காரு. ஹி இஸ் வெரி வெரி கிளியர் இன் வாட் எவர் இஸ் டூயிங். அப்படிதான் நான் பாக்குறேன். அதனால தான் அவரால் இவ்வளோ பெரிய உச்சிக்கு போக முடிஞ்சது. கண்டிப்பா. அப்ப ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறது பத்தி என்னென்ன படத்துக்கு போயிருக்கீங்க? ஐயோ நிறைய படம். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, அப்புறம் முன்னாடி விஷ்ணு, சேகர் மாமா பண்ண நிறைய படத்துக்குலாம் போயிருக்கோம். அந்த டான்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். சொல்லுவாங்க இல்லையா, அண்ணா வந்து டக்குன்னு பண்ணிப்பாங்க, நேர்ல நம்ம பார்த்திருக்கோம். அந்த டைம்ல இருந்தே அது வந்து இண்டஸ்ட்ரியில வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகுலாம் அது பண்ணல. முன்னாடி ஏன்னா அண்ணா வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன்ல பின்னாடி வீடு, அங்கிருந்து அண்ணாவோட வீடு உள்ள தெரியும். அவர் ப்ராக்டிஸ் பண்றதுலாம் அங்க ஒரு ஓப்பன் ஏரியா இருக்கும். அங்கதான் வந்து சிலம்பம் பிராக்டிஸ் பண்ணுவாரு. நிறைய விஷயங்கள் அங்க சின்ன வயசுலயே அவரு நல்ல ப்ரிப்பேர்டா தான் அங்க வந்தாரு. ஹி வாஸ் வெரி இப்ப நான் சொல்றேன்ல, நாட் கம்பேரிங் அண்ணா வித் மீ, நான் இத பிளான் பண்ணி ஒரு 2 years என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தோம் சொல்லியா. அந்த மாதிரி அண்ணா had a very clear vision on what he's going to do. அது நாங்க வந்து பக்கத்துலயே அந்த டைம்ல இருந்து பார்த்ததுனால அது நல்லா பார்க்க முடிஞ்சது. இப்போ விஜய் அண்ணாவோட மோட்டிவேஷனல் ஸ்பீச்னா எங்களுக்குலாம் அவ்வளோ அந்த ஆடியோ லான்ச்காக வெயிட் பண்ணுவார். அடுத்து என்ன ஸ்டோரி சொல்ல போறாருங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு அது நேர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சான்ஸ் கிடைச்சிருக்காமா? இருக்கு, பட் அது எப்படி சொல்றது, அது ஒரு வாட்டி என்ன சொன்னாருன்னா, அவரோட வீட்டுல மீட் பண்ணோம். லைக் ஐ திங்க் கொஞ்சம் முன்னாடி, லைக் தலைவா டைம்ல அந்த டைம்ல மீட் பண்ணிருந்தோம். அப்ப வந்து என்ன சொன்னாருன்னா, தனியா பேசுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஏன்னா அந்த டைம்ல வந்து எங்களுக்கு கார்லாம் கொடுத்தாரு. அந்த டைம்ல மினி கூப்பர் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வருது, அண்ணா தான் வாங்கியிருந்தாரு. சோ கார் டிரைவ் எல்லாம் போயிட்டு வாங்கலாம் சொல்லியிருந்தாரு. அவர் வரலையா? அவர் வரல. சாவி கொடுத்துட்டு என்னையும் என் பிரதரையும் போக சொன்னாரு. நாங்க அந்த டிரைவ் பண்ணிட்டு வந்த மெமரிஸ் எல்லாம் இருக்கு. அன்னைக்கு வந்து என்ன சொன்னாருன்னா, லைஃப் பத்தி பேசிட்டு இருந்தாரு. ஜாலியா இருக்கியாமா நீ இப்படியே ஜாலியா இருமா, நீ யார் பேச்சும் கேட்கணும்லாம் இல்லை, பி ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு சொன்னாரு. அது வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்தது. முன்னாவே சொல்லிட்டாரு, ஹாப்பியா இருந்து சொல்லிட்டாரு. எஸ். இப்போ ஹவு ஃப்ரீக்வென்ட் டு யூ மீட்? நீங்க எல்லாரும் மீட் பண்ணிப்பீங்க. ஏன்னா இப்போ பாலிடிக்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் சான்ஸ் ரொம்ப பிஸியா இருக்காருல்ல மேம்? இல்ல, முன்னாடி வந்து நிறைய கெட் டுகெதர் வைப்பாங்க. லைக் இன் ஜெனரல் ஒரு ஃபெஸ்டிவல்ஸா இருக்கட்டும், இல்ல நிறைய கெட் டுகெதர்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து சாலிகிராமம் வீட்டுல இருக்கும் போதெல்லாம் வந்து அங்க பிரியாணி எல்லாம் செய்வாங்க. அது ஒரு ஒரு கலகலன்னு இருக்கும். லைக் அது ஒரு பயங்கர ஒரு நல்ல ஒரு வைபா இருக்கும். அது கிறிஸ்மஸா இருக்கட்டும் இல்ல தீபாவளி, அது மாதிரி என்ன இருந்தாலும் பிரியாணி செஞ்சு அங்க இருக்க எல்லா ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருமே கொடுப்பாங்க. அப்ப எங்களையும் கூப்பிடுவாங்க. நானு, அம்மா, பாட்டி எல்லாருமே போய் சாப்பிட்டுட்டு வருவோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து ரெகுலர் கேட்சப் இருந்திருக்கு. லைக் அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்புறம் ஹோட்டல்ஸ்ல சம்டைம்ஸ் கெட் டுகெதரே வைப்பாரு. அண்ணாவே ஆர்கனைஸ் பண்ணி கெட் டுகெதர் வச்ச டைம்லாம் இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம், இது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் ஆஃப் லேட் ஆஃப்டர் லாட் ஆஃப் திங்ஸ், அவரு என்ன சொல்றது, அவரோட கேரியர் ஷிஃப்ட்க்கு அப்புறமே அவருக்கும் நிறைய விஷயங்கள் ஓடும்ல. he has to do a lot of strategical thinking. அதுக்கு நிறைய it's not a easy thing. அதனால ஆஃப் லேட் கொஞ்சம் கம்மியா இருக்கும்.
எஸ். அப்ப இந்த ஆர்கனைஸ் பண்ற இதெல்லாம் இப்ப எப்படி அவர் ஆர்கனைஸ் பண்றாருன்னா எப்படி இருக்கு? அவர் தான் வந்து பேசுவாரா, ஹாய் கைஸ் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிதான்? இல்ல அப்படி அங்கேயுமே சைலண்டா தான் இருப்பாங்க. ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான். இன்விடேஷன் வரும், நாங்க போவோம், அண்ணாவை பார்ப்போம், போட்டோஸ் எடுத்துப்போம், அண்ட் வி ஜஸ்ட் ஷேர். இப்ப என்னம்மா பண்றேன்னு தான் கேட்பாங்க. நான் எப்போ போனாலும் இப்ப என்னம்மா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நான் ஐடில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். பட் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அண்ணா நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட டைரக்டா சொல்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பெருசா எனக்கு கிடைக்கல. ஐ திங்க் சீக்கிரமா கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதான் அவருக்கே நமக்கு மேக்கப் போடுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஒரு நாள் திடீர்னு ஒரு கால் வந்துச்சு. என்னோட நான் எங்கேயோ இருந்தேன், ஐ திங்க் ஐ வாஸ் இன் ஷாப்பிங் ஆர் சம்திங். கால் வந்தது, ஹலோ அப்படின்றேன், ஹாய்மா அப்படின்னாங்க. இந்த குரல் நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா அந்த கால் வந்தது என் தம்பியோட போன்ல இருந்துச்சு. எங்கம்மா இருக்க அப்படின்னாங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன் அண்ணாதான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நம்பவே முடியல. ஏன்னா அந்த டைம்ல என்னோட பிரதர் வந்து டிரெக்டர் தான், கார்த்திக் சுந்தர். he was associated with director A.L. Vijay sir. அந்த டைம்ல தலைவா படத்துல he was associate director-ஆ இருந்தாரு. ஸோ அந்த டைம்ல there was a small catch up நினைக்கிறேன். தம்பியும் அண்ணாவும் பேசிட்டு இருக்கும் போது he called me and he invited me, வாங்க வீட்டுக்கு வாங்க, கார்த்திகிட்டையும் சொல்லியிருக்கேன், அம்மாவையும் கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்குதான் இந்த டிரைவிங் நடந்தது எல்லாமே. அன்னைக்கு வந்து அண்ணா தோசை எல்லாம் லைக் சோ என்ன சொல்றது, நம்ம ஒரு நார்மல் கசின்ஸ், நம்ம சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு இருந்துச்சு. அவரே சமைச்சு கொடுத்தாரு? அவங்க சமைக்கல, வீட்டுல இருக்கவங்க சமைச்சு கொடுத்தாங்க. பட் அது பக்கத்துல இருந்து பாத்துட்டு. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல இண்டஸ்ட்ரியில இருந்தா யாரோ சொல்றது நான் கேட்டேன். விஜய் சார் ஆக்சுவலி லைக் ஃபேமிலியா யாராச்சும் அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா அவங்க கெஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம், அவங்க போனதுக்கு அப்புறம் தான் இவர் சாப்பிடுவாரு. அது என் அப்பா என்ன அப்படி பழகிட்டு அப்படிதான் பார்த்த வரைக்கும் அப்படிதான். அவர் வந்து அவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலுமே அந்த ரெஸ்பெக்ட்ன்றது வந்து அவர்கிட்ட நிறைய பார்த்துருக்கோம், அப்சர்வ் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் நான் அப்சர்வ் பண்ணும்போது அவர் சைலண்டா இருக்காருன்னா நிஜமாவே ஒருத்தவங்க சைலண்டா அந்த ஆட்டிடியூட் கேரி பண்ணாம அப்படி இருக்க முடியாது இல்லையா. சைலன்ஸோட நிறைய ரெஸ்பெக்டும் அவரு கொடுத்து நான் பார்த்திருக்கேன். ஐயோ அத்தை பேசலாமா கைஸ்? ஷோபா மேம் தான் கால் பண்றாங்க, எடுங்க. எடுத்து ஸ்பீக்கர்ல கூட போட வேணாம், எடுங்க. அத்தை இங்க வந்து எனக்கு ஒரு வா தமிழான்னு ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க என்ன இங்க, நீங்க அந்த டைம்ல தான் கால் பண்ணீங்க. ஆமா அத்தை, விஜயனை பத்தி ஏதாச்சும் ஒரு மெமரி சின்ன வயசுல? அவங்க ஒரே நிமிஷம் ஸ்பீக்கர்ல போட்டு உங்களுக்கு ஹாய்ஸ் மட்டும் சொல்லணுமா அத்தை? ஓகே, அதான் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஓகே அத்தை, பாய் பாய். ஓகே, சும்மா காலேஜ் பண்ணாங்களே தெரியுமே அப்படின்னு சொன்னாங்க. அதே போதுமே. இப்போ கம்மிங் பேக் டு ஜனநாயகன், நம்ம லைக் த மோஸ்ட் அவைட்டட் மூவி, ஒன் லாஸ்ட் மூவி. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலாம், அவ்வளோ கனவுகள், அவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள், அவ்வளோ எல்லாமே இருந்துச்சு. பட் ஃபார் மெனி ரீசன், சென்சார் இஷ்யூ அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ போஸ்ட்போன் ஆகி இப்போ டேட் என்னன்னு கூட தெரியல. How does that feel? ஃபேமிலியில் எப்படி இருக்கு? சோபா மேம் ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்லை, அத்தை கிட்ட இதை பற்றி பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர் டெஃபினட்டாக அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்ற போது இந்த சிச்சுவேஷன்ஸ் இருந்திருக்க வேண்டாம். ஏன்னா இதில் நிறைய பேரோட உழைப்பு இருக்குது, நிறைய பேர் பின்னாடி நிறைய கனவுகளோட நிறைய விஷயங்கள் நினச்சி இந்த படத்தை எடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ டெக்னிக்கலி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் இதில் என்ன பின்னாடி ப்ராப்ளம் இருக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் அபவுட் இட். பட் ஐ ரியலி ஹோப் உங்களை மாதிரி இந்த சிச்சுவேஷன் ஷுட் காம் டவுன் அண்ட் இட் ஷுட் ஹேவ் இட்ஸ் ஓன் பேஸ். லைக் ஏன்னா அண்ணாவோட கடைசி படம்னா அது யூஸ்வலாகவே கொண்டாடுவாங்க. கடைசி படத்துக்கு எந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடணும்னு நினைச்சோமோ அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு இந்த செலிப்ரேஷன் இருக்கும். நம்ம அதை எல்லாம் பார்க்க தான் போகணும். கண்டிப்பா மேம். அதான் இப்போ நிறைய நம்ம சோஷியல் மீடியா பார்த்தாலே படம் ஜனநாயகன் எப்போ வருதோ அன்னைக்குதான் பொங்கல் மாதிரி சொல்றாங்க எல்லாரும். நீங்க ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலாங்கிற ஐடியாலாம் இருந்துச்சா? அடுத்து எப்போ டேட் ஏதாச்சும் எப்போ வரும்னு ஏதாச்சும் அப்டேட்? நோ ஐடியா, யாருக்குமே தெரியல. we have no idea. நான் சொன்ன மாதிரி என்ன பேக்ரவுண்ட்ல நடக்குதுன்றது வந்து have no idea. தெரியாது. அண்ட் படம் விட்டுட்டு he is going to start a very
நியூ ஜேர்னி, அதுக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்கு. அது பார்க்கும்போது எப்படி இருக்கு? வாட் டு யூ வாண்ட் டு சே டு ஹிம்? நீங்க அவங்க கிட்ட லைக் சொல்றதா இருந்தா அண்ணா கிட்ட என்ன சொல்லுவீங்க? நான் கலக்குங்கண்ணா, அவ்வளவுதான். அவ்வளவுதான். சூப்பர் மேம். ஸோ ரொம்ப நன்றி மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணதுக்கு. எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜயனோட கசின் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கேங்கிறதே எனக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். Thank you so much for having me here, and Vav Tamil நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.